மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நமது வழி சாத்வீக வழி, அன்பு, அறநெறி. இதுதான் நம் வழி. இந்த வழியிலே சென்று நாமும் இன்புற்று பிறரையும் இன்புறச் செய்வோம் என்று கூறி, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய பதிவு அவ்வை பிராட்டி, ஞானமகள் அவ்வை பிராட்டி அருளிய ஒரு அற்புதமான இறைக்கவி 2 வரி. அந்த 2 வரிகளும் மிக நுட்பமானது, ஆழமான நிலை. அவர் சொல்லுகிறார், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி வரும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். இதற்கான பொருள் ஆழமாக சென்று பார்க்கும்போது எனக்கு வேறு ஒரு கருத்து கிடைத்தது. இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. இப்போ உன்னீர் 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 என்பது என்ன? உன்னீர் என்பது உண்ணுங்கள் என்று பொருள். சரி, இந்த உணவு நிலையை நாம் இங்கே கையாளும் போது, உணவு என்பது உயிர் வாழ்வதற்கு தேவைதான். அதுவே மித உணவாக, அளவுக்கு மிஞ்சிய உணவாக எடுக்கும்போது என்ன நேர்கிறது? நமது உடல் ஒரு இறை இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இறை இயக்க நிலையில நாம் ஒரு காந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு, அந்த காந்த ஆற்றல் நமது உடலிலே இருக்கும் வரை நமக்கு உற்சாகம் பிறக்கும் நிலை இருக்கிறது. அந்த காந்த ஆற்றல் மறையும் போது அல்லது குறையும் போது அல்லது தீரும் போது நமது ஆற்றல் வலுவிழந்து உடல் சோம்பலாகி விடுகிறது. அதற்கு மேல் உடல் இயக்கம் இயங்குவது என்பது ஒரு பெரும் செயலாக இருக்கிறது. இந்த உடல் இயக்கம் நடைபெற வேண்டும் என்றால் நமக்கு காந்தம் என்கின்ற ஒரு நிலை தேவைப்படுகிறது. இந்த காந்த ஆற்றல் வழியாகத்தான், இந்த காந்த செலவின் மூலமாகத்தான் உடல் இயக்கம் அனைத்துமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காந்த இயக்கம் நின்றுவிட்டால் நமது உடல் இயக்கம் நின்றுவிடும். உடல் இயக்கம் நின்றுவிட்டால் நமது உயிர் நம்மை விட்டு சென்றுவிடும். எனவே இந்த காந்த தேவை இருக்கும் வரை நமது உடல் அற்புதமாக நோயற்ற தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உணவு தேவை. உணவு என்பது அளவோடு உண்ண வேண்டும் என்பதுதான் ஒரு நியதி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று பெரியோரின் கூற்று. இந்த அளவுக்கு மிஞ்சிய நிலையிலே உணவு உண்ணும்போது என்ன நடக்கிறது? நமது இந்த பயோமேகட் என்று சொல்லக்கூடிய உடல் இயக்கத்திலே, அனாட்டமியில 2 காந்தம் இருக்கிறது. ஒன்று வான்காந்தம், இன்னொன்று ஜீவகாந்தம். அந்த வான்காந்தம் என்பது அண்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது சுழற்சியாக. ஜீவகாந்தம் என்பது நமது ஜீவ இனத்திலே காந்தமாக இருந்து கொண்டு அந்த ஆற்றல் நமது உணவு வழியாகவோ மற்ற வழியாகவோ பெற்று, காற்றின் வழியாக, நீரின் வழியாக, நெருப்பின் வழியாக ஆற்றல் பெறுகிறோம். பஞ்சபூதம் அனைத்தும் நமக்கு உதவி செய்கிறது. அந்த பஞ்சபூத நிலைகள் அனைத்தும் உதவி செய்யும் போது நமது காந்த ஆற்றல் பெருகிறது. காந்த ஆற்றல் பெருகும் போது நமது ஆற்றல் நிலையாக நிற்கிறது. அந்த ஆற்றலின் மூலம் இது ஒரு பேட்டரி மாதிரி. இந்த பேட்டரி சார்ஜ் இருக்கும் வரை நன்றாக ஓடும். சார்ஜ் இறங்கிவிட்டால் எப்படி பேட்டரி இயக்கம் குறைகிறதோ அதுபோலத்தான் இந்த உடல் இயக்கமும் குறைந்துவிடும். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த உணவு, மித உணவு உண்ணும்போது உணவிற்காக செலவிடப்படும் ஆற்றல், அதாவது உணவு செரிமானத்திற்காக செலவிடப்படும் ஆற்றல் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளும் போது மற்ற செயல்பாடுகள் குறைந்து விடுகிறது. மற்ற செயல்பாடுகள் என்றால் உடலிலே எங்காவது சீரற்ற நிலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சீர் செய்வது, மற்ற நிலைகளே இயங்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே செயலற்ற தன்மையாக சென்று விடுகிறது.
உணவு உண்ணும்போது ஒன்றை கவனித்திருப்பீர்கள், அதிகமாக உணவு உண்டு விட்டால் நமக்கு தூக்கம் வருகிறது. ஏனென்றால் கண்கள் மூடப்படுகிறது, காதுகள் மூடப்படுகிறது, வாய் மூடப்படுகிறது. அனைத்தும் மூடப்பட்டு இந்த செயல் அனைத்தும் உணவு செரிமானத்திற்கு சென்று விடுகிறது. இது இயற்கை நியதி உள்ள உடல் அதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த தன்மை உணர்ந்து கொண்டு உணவு நிலையை நாம் ஒழுங்காக அந்த அளவோடு உண்டோமேயானால் அந்த உணவு சரியாக சீரணிக்கப்படும். அதாவது உணவு அளவோடு உண்டால் அதை உடல் சீரணித்து விடும். அளவுக்கு மிஞ்சி உண்டால் அது நம் உடலையே சீரணித்து விடும், உடல் காணாமல் போய்விடும். இதுதான் தத்துவம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில், அதாவது இந்த உணவு உண்பதை குறைத்துக் கொள்றவங்க உபசரித்தல் என்றால் அதை சாப்பாடு என்று நாம் அங்கே அதை சாப்பாட்டின் மீது அந்த உணவின் மீது உபசரியார் என்றால் அதன் மீது நாட்டம் கொள்ளாமல் என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும். புரியுதா? நாட்டம் கொள்ளாமல் அதிகமாக உணவு உட்கொண்டு அந்த உணவின் மூலம் நமக்கு தீங்கு ஏற்படாமல் இருக்கும் நிலைதான் இங்கே உபசரியார் என்கிறார் அவை பிராட்டி. தம்மனை என்பது இந்த உடல் தான். இதுதான் தம்மனை. இந்த உடல் நன்றாக இயங்க வேண்டும், இருக்க வேண்டும் என்றால் உணவு உண்பதை நாம் அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. உண்ணாமை கோடி பெறும். உண்ணாமை என்பது நோன்பு. இந்த நோன்பினை நாம் மேற்கொண்டு அந்த நோன்பின் மூலம், நோன்பு என்பது உணவு அளவோடு உண்பதும் ஒரு நோன்பு தான். நோன்பு என்பது தவம். இந்த தவம் என்பது உணவை அளவோடு உண்ணுவதும் ஒரு தவமே. எதுவுமே அளவுக்கு மிஞ்சி செய்தால் அந்த காந்த சக்தி நம்மை விட்டு சென்று விடுகிறது அல்லது காந்தம் இழக்கப்படுகிறது இந்த உடலில் இருந்து. இதை புரிந்து கொண்டு உண்ணாமை கோடி வரும் என்பது அந்த அளவோடு எது தமக்கு தேவையோ அதோடு நிறுத்தி கொண்டு அந்த உணவை சீராக உண்டமையானால் நமது செரிமான உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த செரிமான உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். வள்ளல் பெருமான் சொல்லுவார், நமது உடல் அதாவது உணவு செரிப்பதற்கு மட்டுமே அதிகமான ஆற்றல் செலவிடப்படுகிறது. உதாரணமாக 9 மடங்கு அந்த ஆற்றல், அதாவது அந்த ஆண் பெண் சேர்க்கை ஒரு பங்கு என்றால் அதற்கு செலவிடப்படும் ஆற்றல் உணவு செரிப்பதற்கு 9 பங்கு தேவைப்படுகிறது என்று கூறுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த உண்ணாமை என்று சொல்லக்கூடிய நோன்பு உணவில் கூட தவம் இருக்கிறது. அந்த உணவு தவம் என்பது உணவை சரியான முறையிலே சரியான விகிதத்திலே சத்தான உணவை தேவையான அளவு எடுத்துக்கொண்டால் அது நமக்கு சீரணிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். இலகுவாக உடல் இந்த உணவை சீரணித்து விடும். இதை புரிந்து கொண்டு நாம் வாழ்விலே இந்த 2 வரிகளையும் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்பதன் விளக்கம் இதுதான். எனவே இந்த உண்ணாமை என்று சொல்லக்கூடிய மிதவு உணவு என்று சொல்லக்கூடிய அதிக உணவை எடுத்துக்கொள்ளாமல் தேவையான உணவை மட்டும், தேவையான அளவை மட்டும், சத்தான உணவை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அதன் நிலையறிந்து வாழ்ந்தால் நமது உடல் கோடி பெறும் என்றால் ஆனந்த நிலையிலே அதாவது வாழ்ந்துவிடும் என்பதுதான் இங்கே அவை பிராட்டி நமக்கு கூறும் அறிவுரையாக எடுத்துக்கொண்டு இந்த கருத்தினை உள்வாங்கிக் கொண்டு நாம் உணவு உண்ணும்போது அளவோடு உண்போம். அளவோடு உண்டுவிட்டால் நமது உடல் எளிதாக அனைத்தையும் சீரணித்து விடும். இன்னொன்று நண்பர்களே, உணவு உண்ணும்போது கடினமான பொருட்களை உண்ணாமல் எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கும். இது பெரியோர்கள் சொன்ன ஒரு மூதுரை. இந்த மூதுரையை நாம் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நிலையிலே இந்த பாடலுக்கு இதுதான் பொருள். இதற்கு வேறொரு பொருளாக நீங்கள் பொழிப்புரைகளை பார்த்திருப்பீர்கள். எனக்கு கிடைத்த ஒரு ஆழமாக சென்று போது கிடைத்த பொருள் இதுதான்.
ஒவ்வொரு பொருளையும் நான் சொன்னது போல தமிழுக்கு நிறைய பொருள் இருக்கிறது. தமிழ் ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கிறது. அந்த பொருளின் தன்மை உணர்ந்து அந்த உள்ளே சென்று ஆராயும் போது ஒவ்வொரு விளக்கமும் நமக்கு கிடைக்கிறது. எனவே எனக்கு கிடைத்த இந்த இறை விளக்கம் இதுதான் என்று கூறி, இதுவரை இதை உள்வாங்கிக் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருப்போம். நன்றி நண்பர்களே.